ரங்க நிஷாந்தவின் மரணத்தில் சந்தேகம், ஜனாதிபதிக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்த உதயகமன்பில. விவசாயிகளுக்கு தீர்வு வழங்காவிடின் போராட்டம் வெடிக்கும், சபையில் சாணக்கியன். வெற்றி பெற்ற விஜய்க்கு தம்பிராசா வாழ்த்து, ஈழத் தமிழர் விவகாரத்தில் அக்கறை காட்டுமாறும் கோரிக்கை. விஜய்கின் அரசியல் வெற்றி, ஈழத் தமிழர்கள் சார்பாக கஜேந்திரகுமார் வாழ்த்து. ஈரான் போர் முடிந்தாலும் பொருளாதார மீள நீண்ட காலமாகும், கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா எச்சரிக்கை. திரைசேரி அதிகாரியின் மரணம் தொடர்பில் சர்ச்சை கருத்து, விசாரணைக்கு அழைக்கப்படும் உதயகமன்பில. மாலைதீவு ஜனாதிபதி நாடு திரும்பினார். வெளிநாட்டவருக்கு வீடு வழங்கினால் காவல்துறைக்கு அறியப்படுத்துக. வெளிநாட்டு மோகம் காட்டிய பல மில்லியன் மோசடி, முன்னாள் மொட்டு உறுப்பினர் கைது. கொழும்பில் அதிசொகுசு மாளிகையில் சிக்கிய மஹிந்த குடும்பம், வெளியான ரகசிய தகவல். பாதாள உலகக்குழு உறுப்பினர் ஒருவர் கைது. செம்மணியில் எலும்புக்கூடாக மீட்கப்பட்ட குழந்தை. ஜனாதிபதியின் கருத்துக்களால் நீதித்துறைக்கு அழுத்தமில்லை, அமைச்சர் விளக்கம். ஆழிய விளையில் நள்ளிரவில் வீடு புகுந்து தாக்குதல், உடைமைகள் சேதம். செம்மணி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 8ஆம் நாளான நேற்று குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட 2 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தங்கமென சந்தேகப்படும் ஆபரணம் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய அகழ்வாராய்ச்சியின் போது 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட தொகுதிகளிலிருந்து ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு மற்றும் மற்றொரு எலும்புக்கூடு என 2 தொகுதிகள் நேற்று மீட்கப்பட்டன. இதன்படி செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை மொத்தம் 255 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 249 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அகழ்வு பணியின் போது புதைகுழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்திற்குரிய கருப்பு நிற மண்ணிலிருந்து எரிந்த நிலையில் சில எலும்பு துண்டுகளும் நாணய குற்றிகளும் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் உடைந்த நிலையிலான மூக்குத்தி போன்ற சிறிய தங்க ஆபரணம், ஆணிகள், மரப்பட்டியின் சிதைவுகள் மற்றும் சில நாணய குற்றிகளும் சான்று பொருட்களாக கைப்பற்றப்பட்டுள்ளன. குழந்தையின் எலும்புக்கூடு மிகவும் சிதைந்த நிலையில் காணப்பட்டதனால் அதனை நேரடியாக மண்ணிலிருந்து பிரித்தெடுக்க முடியவில்லை. இதனால் பாதுகாப்பு கருதி எலும்புக்கூட்டை சுற்றி பேண்டேஜ் துணிகளால் கட்டப்பட்டு மண்ணுடன் சேர்த்து பக்குவமாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக சட்டத்திரணி ஞா ரணிதா தெரிவித்தார். சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் இன்றைய நாள் காலை 8 மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. அகழ்வு பணிகளின் 8வது நாள் இன்றைய தினம் 5 மனித எலும்பு தொகுதிகள் புதிதாக சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது. 2 மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு அடையாளமிடப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் மொத்தமாக இன்றைய தினம் அகழ்வு பணி வரை எடுக்கப்பட்ட மனித எலும்பேற்றங்கள் 249. இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டதில் அடையாளம் காணப்பட்டதில் சிறுவர்கள் அல்லது 13 வயதுடைய எண்பு தொகுதியில் அமைக்கப்பட்டது. இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதி 2ல் 1 சிறு குழந்தையினுடைய உடலம். அந்த உடலம் முழுமையாக அகழ்ந்து மண்ணோடு சேர்ந்து அகழ்ந்தெடுக்கப்படாத முடியாத ஒரு நிலையில் இருந்ததால பேண்டேஜ் கட்டத்தில் இட்டு முறைமையாக பதப்படுத்தப்பட்டு தான் அந்த இது உடலம் மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அதே வேளையில் காஃபின் மனித உடலம் பெட்டியுடன் அடக்கப்பட்டது மாதிரி இருந்த உடலமும் இன்றைய தினம் தான் மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது. சான்று பொருட்கள் இதுவரை காலம் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்றைக்கு மட்டும் எடுக்கப்பட்ட சான்று பொருட்கள் சில நாணய குற்றிகளும், அதே நேரத்தில் தங்க ஆபரணம் என்று சந்தேகப்படக்கூடிய ஒரு சிறிய ஆபரணம் ஒன்றும், அதை விட மண்ணிலிருந்து எரிந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சில எரிந்த நிலையில் இருந்த எலும்பு தொகுதிகளும் நீதிமன்ற கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டது. இவ்வளவு காலம் சிறுவர்களுடைய அல்லது குழந்தைகளுடைய எலும்புக்கூடு அந்த பதப்படுத்தப்பட்ட நிலையில் எடுக்கிறது இல்லை. சுற்றுப்புற பண்டேஜ் அடிக்காத மண்ணோடு அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இது வித்தியாசமாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுக்கான காரணம் இதுக்கு முதலும் 2-3 மனித எலும்பு தொகுதிகள் சிறுவர்கள்ட்ட மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படல இந்த நிலையில தான் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. என்னன்னு சொன்னால் இந்த பதப்படுத்தல் முறைக்குள்ள போட்டு எடுக்கல பிறகு மனித ஆய்வுகளின் பொழுது இந்த பதப்படுத்தலை வெளியே கட்டிட்டு ஆய்வு செய்வது, அந்த எலும்பு தொகுதி அமைந்துள்ள நிலையை வைத்து கொண்டு ஆய்வு செய்வதுன்றது இலகுவான முறையில் இருக்கின்ற
இந்த முறைமை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சவப்பட்டி எடுக்கப்பட்ட இடத்துல அந்த சவப்பட்டிக்கு உள்ள எலும்புக்கூடு ஏதாவது எடுக்கப்பட்டது அல்லது அந்த போர்டருக்குள்ள அந்த பட்டி இருந்த எல்லைகளுக்குள்ள இருந்த ஆணிகளும் அதே நேரத்தில் அந்த உடலமும் அதோட சேர்த்து ஒரு நாணய குச்சியும் ஒரு காப்பிட ஒரு சின்ன சிதைவடைந்த ஒரு துண்டம் அணிகலம் என்ற சிதைவடைந்த துண்டம். தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜி விஜய் அவர்களுக்கு ஈழத்தமிழ் மக்களின் சார்பாக தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய சாதனை படைத்து மக்களின் பேராதரவோடு முதலமைச்சர் எனும் உயரிய பொறுப்பை ஏற்க உள்ள விஜய்க்கு ஈழத்தமிழர் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாக அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அரங்கிலும் மத்திய அரசாங்கத்திடமும் ஈழ மக்களின் நீதிக்கான குரலாக விஜய் ஒலிக்க வேண்டும் என வேண்டுகோள் ஒன்றையும் அவர் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் மாற்றம் ஈழத் தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்திற்கு ஒரு புதிய வலுவை தர வேண்டும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தொப்புள் கொடி உறவுகள் என்ற உணர்வோடு ஈழத் தாயகத்தின் விடியலுக்காக உங்கள் கரங்கள் நீளும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு எங்களுக்குண்டு என அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிவித்திரிகில உரிமைய கட்சியின் தலைவர் சட்டத்திரணி உதய கமன்பில இன்று கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற மக்களின் குரல் விசேட ஊடக சந்திப்பில் ரங்க நிஷாந்த ராஜபக்ச என்பவரது மரணம் மற்றும் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து மிக முக்கியமான தகவல்களை வெளியிட்டார். கடந்த ஏப்ரல் 30 உயிரிழந்த அபேசிங்க ஆராய்ச்சிலகே ரங்க நிஷாந்த ராஜபக்ச என்பவரது மரணம் இயற்கையானதல்ல என்றும் அது சந்தேகத்திற்கிடமான ஒன்று என்பதையும் தாம் சாட்சியங்களுடன் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். குறித்த மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் 4 விசேட வைத்தியர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய கமன்பில இது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் வெளியிட்ட கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை என தெரிவித்தார். குறிப்பாக உயிரிழந்தவரின் மனைவி எவ்வித முறைப்பாடும் செய்யவில்லை என போலீசார் கூறுவது தவறானது என்றும் இது தொடர்பாக மேலதிக உண்மைகளை வெளிப்படுத்த எதிர்வரும் மே மாதம் 9 காலை 10 மணிக்கு குளியப்பட்டிய போலீஸ் நிலையத்திற்கு சாட்சியங்களுடன் செல்ல உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் நீதித்துறை சுதந்திரம் குறித்து பேசிய அவர் ஜனாதிபதியின் அண்மைய செயற்பாடுகள் மற்றும் உரைகள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மே தின கூட்டத்தின் போது ஒரு வழக்கின் தீர்ப்பு மே மாதம் 25 தமக்கு சாதகமாக வரும் என ஜனாதிபதி பகிரங்கமாக அறிவித்தமையானது நீதிபதிகளுக்கு விடுக்கப்பட்ட மறைமுக அழுத்தமாகும் என அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு வழக்கின் தீர்ப்பை நீதிபதி அறிவிப்பதற்கு முன்னரே ஜனாதிபதி எவ்வாறு அறிய முடியும் என கேள்வி எழுப்பிய கமன்பில இது ஜனநாயகத்தின் தூணாக விளங்கும் நீதித்துறையின் கௌரவத்தை சீர்குலைக்கும் செயல் என தெரிவித்தார். ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள விடுபாட்டுரிமை என்பது அவர் இத்தகைய தவறுகளை செய்தாலும் தப்பிப்பதற்கான ஒரு கவசமல்ல என்பதை சுட்டிக்காட்டியவர் பதவிக்காலம் நிறைவடைந்த பின்னர் இந்த நீதிமன்ற அவமதி செயல்களுக்காகவும் அதிகார துஷ்பிரயோகத்திற்காகவும் ஜனாதிபதி நிச்சயம் சட்டத்தின் முன் தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என தனது உரையில் மிக காட்டமாக எச்சரித்தார். மட்டக்களப்பு விவசாயிகளுக்கு தேவையான உரம் இதுவரை வழங்கப்படவில்லை. அவர்களுக்கான தீர்வு வழங்காவிடின் வீதியில் இறங்கி போராடுவோம் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலே விவசாயம் விதைப்பு நடந்து 35 நாட்கள் கடந்து விட்டிருக்கின்றது. சில பிரதேசங்களில் வளமையாக 15 நாட்களை கடந்து உரம் அந்த வயல்களுக்கு முதலாவது கட்டம் அந்த உரத்தை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் உதாரணமாக வாகர ஏறாவூர் போன்ற பிரதேசங்களில் இன்னும் சிசிஎஸ் லங்கா பிரைவேட் லிமிடெட் அரசாங்கம் சொல்கிற அந்த தனியார் நிறுவனம் ஊடாக இதுவரைக்கும் ஒரு லொரி அளவிலே தான் வந்திருக்கு. அப்போ அக்ரேரியன் கமிஷனர் ஜெனரலோட பேசியிருக்கிறேன், மாவட்ட டிசியோட பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த பிரச்சனைக்கான தீர்வொன்று இன்னும் எட்டப்படவில்லை. அப்போ மாவட்டத்திலே அரசாங்கம் வழங்கும் உரம் நேரத்துக்கு வராவிட்டால் பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும்? பொதுமக்கள் தனியார் ஊடாக இந்த உரத்தை வாங்க போகிறார்கள். இதிலே சில கம்பெனிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் போரதீவு பெற்றிலே பிரதீப் பசலக்கடை என்ற அவருடைய பசலக்கடையிலே கம்பெனி 16,000 ரூபாண்டு உரம் அந்த பேக்லேயே அடித்து அனுப்புகிறார்கள். அப்போ பசலக்கடையில் இருக்கிறவர்கள் மக்களுக்கு டைமுக்கு சரியான நேரத்துக்கு உரம் கிடைக்காவிட்டால் விவசாயம் அழிந்து போய்விடும் என்ற கவலையில் அவதானத்தில் பயத்தில் அரசாங்கம் 10,000 ரூபாய்க்கு வாங்க சொன்னாலும் மக்கள் அவதிப்பட்டு போய் 16,000 ரூபாய்க்கு வாங்குகிறார்கள். அப்போ கடையில் இருக்கிறவர்களையும் நாங்கள் குறை சொல்ல முடியாது என்றால் மக்கள் கேட்கிறார்கள் உரம் தர முடியாட்டி கடையை மூடி போட்டு போங்கண்டு. அப்போ 16,000 ரூபாய்க்கு உரத்தை வாங்கினால் கன்சியூமர் ஃபேர்ஸ் போய் இவங்களுக்கு எதிராக வழக்கு போடுறார்கள். அப்போ ஒன்றில் முழுமையாக விவசாயம் அழிந்து போகும், இல்லாட்டி 16,000 ரூபாய்க்கு வாங்கி போட வேணும். போட்டால் கடை வைத்திருக்கிறவருக்கு பிரச்சனை வருகின்றது. 2வது விடயம் கௌரவ சபாநாயகர்களே,
எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற சில பிரதேசங்கள் அந்த வயல் நிலங்கள் மண் கூடுதலாக இருக்கிற பூமி. அரசாங்கம் சொல்றார்கள் 40 கிலோ அளவிலே தான் விவசாயிகளுக்கு யூரியா மற்றும் உரங்கள் அரசாங்கத்தால் தரலாம். ஆனால் எங்கட பிரதேசங்களில் விவசாயம் அந்த அறுவடை சரியாக விளைச்சல் சரியாக வருவதாக இருந்தால் 100 கிலோ வரைக்கும் போட வேண்டிய தேவை இருக்கு. அப்போ மிச்சம் 60 கிலோ எங்கே வாங்குறது? தனியார்கிட்ட தான் வாங்க வேணும். இப்போ தனியார்கிட்ட வாங்குறதுக்கு இடமில்லை என்றால் வாங்குற விற்கிறவர்களுக்கும் பிரச்சனை என்று சொன்னால் ஒன்றில் விவசாயம் முழுமையாக அழிந்து போய்விடும், இல்லாவிட்டால் விவசாயி அழிந்து போய்விடும். இல்லாட்டி இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு. இந்த சபையிலே கௌரவ சபாநாயகர் இந்த கேள்வியை நான் கேட்கறது, இன்றைக்கு 35 நாட்கள் கடந்திருக்கு, இன்னொரு 60 நாட்கள் கடந்து போனால் விவசாயத்துடைய எல்லாம் முடிஞ்சிருக்கு. இந்த காலத்துக்கு தேவையான பதில் வழங்காவிட்டால் இதிலே இந்த கேள்விகளை நாங்கள் எழுப்புறதுல பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இரண்டாவது விடயம், கௌரவ சபாநாயகரால் இந்த தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கர் முழுமையாக பாதிக்கப்பட்டவருக்கு 60,000 ரூபாய் சில இடங்களில் கிடைத்ததாக சொல்றார்கள். ஆனால் குறைந்த அளவு பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு அரை ஏக்கர் பாதிக்கப்பட்ட இதுவரைக்கும் அவங்களுக்கான நஷ்டீடு அரசாங்கத்தில் வழங்கப்படவில்லை. அது மாத்திரமல்ல, மெட்ட தென்னை போன்ற ஏனைய மரங்களுக்கும் கூட, தென்னை மரங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரம் ஒரு வெள்ளை பூச்சிகளால் ஒரு நோய் இப்போ 2 ஆண்டுகளாக அந்த நோய்க்கு எந்த கட்டுப்படுத்தக்கூடிய எதுவும் இல்லை. ஆனால் கண்ணுறுவையிலே அதுக்கான ஒரு மாற்று ஒரு கிருமிநாசி ஒன்று கண்டுபிடித்திருந்தாலும் கூட இதுவரைக்கும் தென்னை கோகனட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் அதுக்கு அப்ரூவல் தரலன்னு சொல்லி அதை கொடுக்குறார்கள் இல்லை. அப்போ தேங்காயினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு போகுது. அப்போ இப்படியான ஒரு பின்னணியிலே நான் நினைக்கிறேன் மலையத்திலையும் இவ்வாறான தேயிலை தோட்டங்களே பிரச்சனை இருக்கலாம். இப்படியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த விடயங்களுக்கான தீர்வினை பெற்றுத்தராவிட்டால் மீண்டும் விவசாயிகள் வீதியிலே இறங்கி போராடுற நிலைக்கு தான் தள்ளப்படுவார்கள். அவர்களிடமிருந்து நாங்களும் அரசுக்கு எதிராக போராட்டம் செய்ய வேண்டிய நிலைக்கு தான் தள்ளப்படுவார்கள். தயவு செய்து இந்த விடயத்திலே கௌரவ சபாநாயகர் அவர்கள் எங்களுடைய அரசாங்கத்துடைய பிரதம குரோடா இருக்கிறார், உங்களுடைய கவனத்துக்கு இதை நான் தருகின்றேன். அவசரமாக இந்த விடயங்களுக்கு நான் பதிலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பிராசா தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். விஜயின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி குறித்து யாழ் ஊடக மையத்தில் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்தவர் மேலும் கூறுகையில், தமிழக அரசியலில் தடம் பதித்துள்ள விஜய் ஈழத் தமிழர்களின் நீண்டகால போராட்டங்கள், அவர்களின் உரிமைகள் மற்றும் நலன்கள் சார்ந்த விவகாரங்களிலும் கூடுதல் அக்கறையுடனும் கரிசனத்துடனும் செயல்பட வேண்டும். அத்துடன் தமிழகத்திற்கும் ஈழத் தமிழர்களுக்கும் இடையிலான உணர்வு பூர்வமான உறவை மதித்து அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தர விஜய் குரல் கொடுக்க வேண்டும் என்பதே எமது பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. அந்த வகையில் தமிழக மக்களின் பேராதரவை பெற்று வெற்றி பயணம் மேற்கொண்டுள்ள தம்பி விஜய் தனது இந்த புதிய அரசியல் பயணம் தமிழக மக்களுக்கு மட்டுமல்லாது ஈழத்தேச மக்களுக்கும், குறிப்பாக காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரம், சட்டவிரோத நில அபகரிப்பு, இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணை உள்ளிட்ட விடயங்களில் தலையீடு செய்து அவற்றுக்கான தீர்வுகளை பெற்றுத்தர முயற்சிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே தரைவழி இணைப்பை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்திய உயர் ஆணையர் சந்தோஷ் ஜா மீண்டும் வலியுறுத்தியுள்ளமையோடு இந்த விடயத்தில் தயக்கம் காட்டிக் கொண்டிருப்பதற்கான காலம் முடிந்துவிட்டது என்றும் கூறினார். கொழும்பில் நடைபெற்ற உலகளாவிய புத்தாக்க மற்றும் தலைமைத்துவ மாநாட்டில் அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடல் வழியாக கொழும்புக்கும் சென்னைக்கும் இடையிலான தூரம் சுமார் 300 கிலோமீட்டர் என்றும், ஆனால் எமது இரு நாடுகளுக்கு மிக அருகிலுள்ள இடங்களான ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் இடையிலான தூரம் சுமார் 30 கிலோமீட்டர் மட்டுமே. இருப்பினும் நேரடி சாலை இல்லை, ரயில் பாதை இல்லை, பெரிய அளவில் இயங்கும் படகு சேவை இல்லை, மின்சார கட்டமைப்பு இணைப்பு இல்லை, குழாய் வழி தொடர்பு இல்லை. வெளிப்படையாக சொல்வதனால் இது ஒரு முரண்பாடான நிலை. 2 அறைகளுக்கும் பொதுவான சுவரிலேயே அந்த 2 அறைகளுக்கும் இடையிலான ஒரு கதவை அமைக்க முடியும் என்ற போதிலும் அருகருகே உள்ள 2 அறைகளை வெளியே உள்ள ஒரு நடைபாதை வழியாக மட்டுமே இணைப்பது போல இது உள்ளது. ஜலசந்தியின் குறுக்கே ஒரு பாலம் அல்லது சுரங்கப்பாதை வழியாக தரைவழி இணைப்பு ஏற்படுவது குறித்து பல தசாப்தங்களாக விவாதிக்கப்பட்டு வருகின்றது. உலகம் முழுவதும் இதுபோன்ற வழித்தடங்களுக்கு போதுமான எடுத்துக்காட்டுகள் உள்ளன. அதன் பொறியில் நன்கு அறியப்பட்டுள்ளது. அதன் பொருளாதாரம் கவர்ச்சிகரமானது. இதுபோன்ற பாலங்கள் எங்கு கட்டப்பட்டிருந்தாலும் அதன் நன்மைகள் மறுக்க முடியாதவை. ஆனால் நாம் தொடர்ந்து தயங்குகின்றோம். ஆனால் நான் தெளிவாக சொல்கின்றேன், தயக்கம் காட்டிக் கொண்டிருப்பதற்கான காலம் முடிந்துவிட்டது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒரு நிரந்தர இணைப்பு இந்த பிராந்தியம் முழுவதிலும் பொருளாதார புவியியலையும் மாற்றியமைக்கும். எந்த ஒரு துறைமுக விரிவாக்கமோ அல்லது விமான நிலையமோ மேம்பாடோ தனியாக அமைய முடியாத வகையில் இலங்கை அது விரும்பும் ஒரு மையமாக இந்த ஒழுங்கு மாற்றும்.
இன்று இந்தியா இலங்கையின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக விளங்குகின்றது. டிட்பா போன்ற இயற்கை சீற்றங்கள் அல்லது மேற்காசியாவில் ஏற்படும் மோதல்கள் போன்ற சவால்கள் இருந்த போதிலும் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் முதன்மை ஆதாரமாக இந்தியா விளங்குகின்றது. மேலும் இந்த நாட்டுக்கான வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் மிகப்பெரிய ஆதாரங்களில் இந்தியாவும் ஒன்றாகும். கடந்த ஆண்டு 3 நாடுகளிலிருந்து வரும் முதலீடுகள் உட்பட இலங்கையில் செய்யப்பட வேண்டிய முதலீடுகள் மொத்த முதலீட்டில் 50% தாண்டியது. இந்திய நிறுவனங்கள் தொலைத்தொடர்பு, எரிசக்தி, டிஜிட்டல் மயமாக்கல், நிதி சேவைகள், போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் முதலீடு செய்துள்ளன என்று அவர் மேலும் தெரிவித்தார். ஈரான் மீதான மோதல் தற்போதைக்கு முடிவுக்கு வந்தாலும் அதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கங்கள் உலகளவில் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா எச்சரித்துள்ளார். அவர் நேர்காணல் ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை முடக்கத்தால் உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டு மசகு எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $100 மேல் உயர்ந்துள்ளதாகவும் உரங்களின் விலை 30 முதல் 40% வரை அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இதனால் உணவுப் பொருட்களின் விலையும் 3 முதல் 6% வரை உயரக்கூடும் என்றும் 2026 ஆண்டிற்கான உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி முந்தைய கணிப்புகளை விட குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். போர் உடனடியாக நிறுத்தப்பட்டாலும் சர்வதேச சந்தையை சீரமைக்க குறைந்தது 3 முதல் 4 மாதங்கள் வரை ஆகும் என்பதனால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் நாடுகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். திரைசேரியின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்சவின் மரணம் தொடர்பில் உதய கமன்பில வெளியிட்டுள்ள கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் இதுகுறித்து வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் விசாரணை அதிகாரிகளால் அழைக்கப்பட உள்ளார் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எப்ஜு வூட்லர் தெரிவித்தார். அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். ரங்க ராஜபக்ச நிதியமைச்சின் கீழ் உள்ள வெளிநாட்டு வல திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர்களில் ஒருவராக கடமையாற்றிய ரங்க ராஜபக்ச மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். குறித்த உயிரிழப்பு தொடர்பில் நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் சுகாதார அமைச்சினால் நியமிக்கப்பட்ட 4 சட்ட வைத்திய அதிகாரிகளை கொண்டு விசேட நிபுணர் குழுவினால் இம்மாதம் 1ஆம் தேதி குளியாப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. அந்த அறிக்கையும் தற்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணைகளுக்காக உயிரிழந்த நபர் பயன்படுத்திய காரு, கையடக்கு தொலைபேசி, சிம் அட்டைகள், வங்கி கணக்கு அட்டைகள் மற்றும் ஏனைய முக்கிய ஆவணங்கள் குளியாப்பட்டிய போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான பின்னணியில் கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் சட்டத்திரணி உதய கமன்பில இந்த வழக்கு விசாரணைகளை திசை திருப்பும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டார். குறிப்பாக உயிரிழந்த நபரின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக அவரின் மனைவி போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாக உண்மைக்கு புறம்பான தகவலை அவர் முன்வைத்துள்ளார். உதய கமன்பில தெரிவிக்கும் கருத்துக்களில் எவ்வித உண்மையும் இல்லை. அவர் விசாரணைகளை திசை திருப்பும் வகையில் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் நாட்களில் இதுகுறித்து வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் விசாரணை அதிகாரிகளினால் அழைக்கப்பட உள்ளார். அத்துடன் எதிர்வரும் வழக்கு விசாரணையின் போதும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியம் அளிப்பதற்கும் அவர் அழைக்கப்படுவார் என்றார். வெளிநாட்டோர் ஒருவருக்கு வீடு அல்லது ஏதேனும் சொத்துக்களை வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு வழங்கினால் இதுகுறித்து அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு அறிவிக்குமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் எப்ஜு வூட்லர் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டார். சில வெளிநாட்டவர்கள் இவ்வாறு வீடுகளை வாடகைக்கு பெற்று நிதி சார்ந்த குற்றச்செயல்களில் ஈடுபடும் நிலைமை காணப்படுவதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். முக்கிய வழக்குகள் மற்றும் அரசியல் பிரமுகர்களுடன் தொடர்புடைய விசாரணைகளின் தீர்ப்புகள் தொடர்பில் ஜனாதிபதி அது குறித்து வெளியிட்ட கருத்துக்கள் அனைத்தும் வரும் பொது அறிவின் அடிப்படையிலானவையே தவிர நீதித்துறைக்கு விடுக்கப்பட்டு அழுத்தங்கள் அல்ல என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில் பல்வேறு முக்கிய வழக்கு விசாரணைகளின் தீர்ப்புகள் இம்மாதம் வழங்கப்பட உள்ளன. அத்தோடு பல பிரபல அரசியல் பிரமுகர்களுடன் தொடர்புடைய வழக்குகளும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. அவை தொடர்பில் எதிர்பார்ப்புடன் இருப்பவர்களுக்கு அந்த தினங்கள் நினைவில் இருப்பது ஒரு சாதாரண விடயமாகும். இது ஒரு பொது அறிவாகும். அந்த அடிப்படையிலே ஜனாதிபதி கருத்து வெளியிட்டிருந்தார். வழக்கு விசாரணைகள் இடம்பெறும் போக்கின் அடிப்படையில் அது குறித்து ஒரு பொது அறிவின் அடிப்படையிலேயே ஜனாதிபதி சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மாறாக அவற்றில் எவ்வித இடையூறுகளோ அழுத்தங்களோ ஒருவராலும் பிரயோகிக்கப்படவில்லை. மோசடியாளர்கள் தண்டனைக்குட்படுத்தப்படுவர் என்பதை மக்கள் எதிர்பார்க்கின்றனர். நீதிமன்ற நடவடிக்கைகள் ஊடாக தண்டனைகள் வழங்கப்படும். இவை தொடர்பில் சாதாரண பொதுமக்களும் தற்போது விழிப்புடன் இருக்கின்றனர். எந்த ஒரு வழக்கு தீர்ப்பு தொடர்பிலும் ஜனாதிபதிக்கு எவ்வித காரணியும் தெரியாது. அவர் தனக்கான மக்கள் ஆணை என்ன என்பதை அறிவார் என்றார்.
மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு இலங்கைக்கான தனது 3 நாள் உத்தியபூர்வ அரச விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த பின்னர் நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார். வடமராட்சி கிழக்கு ஆழியவளை பகுதியில் நேற்று நள்ளிரவு வீடு புகுந்து இருவர் மேற்கொண்ட வன்முறை தாக்குதலில் வீட்டின் உடைமைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, ஆழியவளை பகுதியில் வசிக்கும் குடும்பஸ்தர் ஒருவரின் வீட்டிற்குள் நேற்று நள்ளிரவு மதுபோதையில் அத்துமுறை நுழைந்த இருவர் அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதன்போது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவரை இலக்கு வைத்து மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த இளைஞர் தப்பியோடி தனது உயிரை காப்பாற்றிக் கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து தப்பியோடிய இளைஞனை மீண்டும் அழைத்து வருமாறு கோரி அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்திய வன்முறையாளர்கள் வீட்டின் உடைமைகளை அடித்து நொறுக்கியுள்ளனர். அத்துடன் அருகிலுள்ள வீட்டிற்கும் சேதம் விளைவித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தரால் மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இம்முறைப்பாட்டின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள மருதங்கேணி போலீசார் தலைமறைவாகியுள்ள சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு டொரிங்டன் மாவட்டத்தில் அமைந்துள்ள 40 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய சொகுசு மாளிகை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தற்போது பாரிய விசாரணை ஒன்றை ஆரம்பித்துள்ளது. இந்த காணி வரும் சொத்து மட்டுமல்ல, கடந்த காலங்களில் ஜோஷித ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்பட்ட சர்ச்சைக்குரிய CSN தொலைக்காட்சி சேவையின் உத்தியபூர்வ தலைமையமாகவும் இயங்கி வந்த இடமாகும். மேரி லூட்ஸ் விக்ரம்சிங் என்ற பெயரிலேயே ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் இந்த சொத்து வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் அது முன்னாள் ஜனாதிபதியின் மனைவியான ஷிரந்தி ராஜபக்சவின் பிறப்புச் சான்றிதழில் உள்ள உண்மையான பெயராகும். கடந்த 2001ஆம் ஆண்டு அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்ட இந்த வீடு மஹிந்த ஜனாதிபதியான பின்னர் ராஜபக்ச குடும்பத்தின் முழுமையான சொந்தமாக மாறியுள்ளது. எனினும் 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த காணி வரும் 3.5 கோடி ரூபாய் என்ற மிக குறைந்த மதிப்பில் கொள்வனவு செய்யப்பட்டமை சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வளவு பெரிய தொகை எவ்வாறு பெற்றார் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எழுப்பிய கேள்விகளுக்கு சிறந்தீரம் இதுவரை முறையான விளக்கம் கிடைக்கவில்லை. இந்த சொத்துக்கான உறுதிப்பத்திரத்தை தயாரித்தவரும் தனது முன்னிலையில் எவ்வித பண பரிமாற்றமும் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்கவின் மகன் தொழிலதிபர் பிரபாத் நாணயக்காரரிடம் பணம் கொடுத்து இதனை வாங்கி பின்னர் தன்னிடம் ஒப்படைத்ததாக ஷிரந்தி ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். எனினும் தொழிலதிபர் பிரபாத் நாணயக்காரவுக்கு அதிவேக நெடுஞ்சாலை உள்ளிட்ட பாரிய அரசு திட்டங்களை வழங்கியதற்கு கைமாறாக இந்த மாளிகை ராஜபக்ச குடும்பத்திற்கு லஞ்சமாக கிடைத்ததா என பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த மர்மமான சொத்து விவகாரத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக அரசாங்கம் இம்முறை புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்ட 2025ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க குற்றச்செயல்களின் மூலம் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் பற்றிய சட்டத்தை பயன்படுத்தியுள்ளது. இந்த கடுமையான சட்டத்தின் 34 பிரிவின் கீழ் ஒருவரிடமுள்ள சொத்து அவரது சட்டப்பூர்வமான வருமானத்தில் ஈட்டப்பட்டது அல்ல என தெரிய வந்தால் அதனை குற்றச்செயல் மூலம் ஈட்டப்பட்ட சொத்தாக கருத நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. மேலும் இச்சட்டத்தின் 34 பிரிவின் படி இந்த சொத்து தனது சட்டப்பூர்வ வருமானத்தில் பெறப்பட்டது என்பதை நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும் இப்போது சந்தேக நபரான ஷிரந்தி ராஜபக்சவிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மட்டவில்லை பகுதியில் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவருக்கு சொந்தமானதாக கூறப்படும் காணியொன்றில் போலீஸ் விசேட அதிரடி படையினரின் வனவிலங்கு அதிகாரிகளும் இணைந்து நடத்திய சோதனையின் போது தோட்டாக்கள் சிறுத்தையொன்றின் தோல் மற்றும் புள்ளிமான் தோல் என்பன மீட்கப்பட்டன. விமானப்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கருவலஸ்கவ, ரெடிஹல, குருநாகல் வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் புத்தளம் போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகள் இணைந்து இந்த சோதனையை முன்னெடுத்தனர். இதன்போது குறித்த காணியிலிருந்து 9 தோட்டாக்களும் கடும் பாதுகாக்கப்பட்ட விலங்கான சிறுத்தையின் தோலினால் முழுமையாக செய்யப்பட்ட உருவம் ஒன்றும் புள்ளிமான் தோல் என்றும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டன. சோதனை இடம்பெற்ற போது குறித்த காணியை பிரதி போலீஸ் மா அதிபரிடமிருந்து குத்தகை அடிப்படையில் பெற்று விவசாயம் செய்து வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தான் இந்த காணியை விவசாய நடவடிக்கைகளுக்காக முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபரிடம் குத்தகை கொடுத்துள்ளதாக கைதானவர் தெரிவித்துள்ளார். கைப்பற்றப்பட்ட சிறுத்தையின் உருவமானது சுமார் 6 அடி நீளமான ஒரு பெரிய சிறுத்தையினுடையது என்றும் இவ்வளவு பெரிய சிறுத்தைகளை வில்வத்து தேசிய பூங்கா மற்றும் அதனை சூழலுள்ள காப்பங்களில் மட்டும் காண முடியும் என்றும் வனவிலங்கு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபரை அழைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்தனர். புத்தளம் வனவிலங்கு உதவி பணிப்பாளர் எரந்த கமகே, குருநாகல் வனவிலங்கு உதவி பணிப்பாளர் சாந்த வீரசிங், அனுராதபுரம் வனவிலங்கு உதவி பணிப்பாளர் WUA சந்திரசேன ஆகியோரின் ஆலோசனையின் கீழ் ரெடிகள வனவிலங்கு அதிகாரி D ராமசிங் உள்ளிட்ட குழுவினர் இந்த சோதனையை மேற்கொண்டனர்.
முள்ளியவளையில் உயர்தர வகுப்பு மாணவியொருவரின் தங்கச்சங்கிலியை அறுத்துக் கொண்டு 2 இளைஞர்கள் தப்பிச் சென்ற சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் மாலை 3:30 மணியளவில் இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, முள்ளியவளை வற்றாப்பிளைக்கு துவச்சுக்கிற வண்டியில் வகுப்பிற்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவியை இலக்கத்தகடு இன்றி விலை கூடிய மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்த 2 இளைஞர்கள் மாணவி அணிந்திருந்த சுமார் 3/4 பவுண்ட் தங்கச்சங்கிலியை அறுத்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதே பகுதி காண்பித்த பகுதியில் கடந்த வாரமும் கடையில் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த பெண் ஒருவரின் 1 பவுன் தங்கச்சங்கிலி பறிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியிருந்தது. இதனால் தொடர்ச்சியாக இடம்பெறும் இத்தகைய சம்பவங்கள் குறித்து பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதுவரை சம்பவங்களுடன் தொடர்புடைய எவரும் கைது செய்யப்படாத நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்க தவறி வருகின்றனர் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இச்சம்பவம் தொடர்பில் முள்ளியவளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் உள்ளூர் இளைஞர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் சந்தேக நபர்களை கண்டறியும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வீதிகளில் சந்தேகத்திற்கிடமான முறையில் தெரியும் நபர்கள் மீது போலீசார் தீவிர ரோந்து கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என பிரதேச மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ரத்னபுரி காவத்தை நீலகாமம் சம்பவம் தொடர்பில் தன்னிடம் தகவல்கள் இல்லை என தெரிவித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் உரிய தரப்பினருடன் கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கையில் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில், மலையக மக்களுக்கு எமது அரசாங்கமே மலையக தமிழர் என்ற அங்கீகாரத்தை உத்தியபூர்வமாக வழங்கியது. அது தவிர அந்த மக்களுக்காக நாம் பல்வேறு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். பெருந்தோட்ட தொழிலாளர்களது சம்பள பிரச்சினைக்கும் நாமே தீர்வொன்றை வழங்கினோம். அந்த மக்களின் துயரங்கள் தொடர்பான புரிதல் எமக்கு இருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் காவத்தை சம்பவம் தொடர்பில் தற்போது என்னிடம் தகவல்கள் இல்லை. நான் இது தொடர்பில் போலீசாருடனும் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சருடனும் கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எனினும் ஓய்வு பெற்ற ராணுவத்தினரை கொண்டு அந்த மக்கள் மீது அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்படுகின்றனவா என்பது குறிப்பிட்டு கூறப்பட வேண்டியது. எனினும் ஓய்வு பெற்ற ராணுவத்தினரை கொண்டு அந்த மக்கள் மீது அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்படுகின்றன என்பது குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமல்ல. காரணம், ஓய்வு பெற்ற பெரும்பாலான ராணுவ சிப்பாய்கள் பல்வேறு பாதுகாப்பு பணி நிறுவனங்களில் இணைந்து பணியாற்றுகின்றனர். எனவே ஓய்வு பெற்ற ராணுவத்தினர் இதற்காக பயன்படுத்தப்படுகின்றனர் என்று குறிப்பிட்டு கூற முடியாது என்றார். வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரின் நெருங்கிய சகா ஒருவர் 54T56 தோட்டாக்கள் மற்றும் ஒரு மெகசினுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று இன்று அதிகாலை கட்டுநாயக்க போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹூனட்டியின பகுதியில் கெஹல்பத்ர விசேட அதிரப்படை முகாம் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். மினுவாங்குட ஹூனக்கட்டிய பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 54 தோட்டாக்கள் மற்றும் மெகசின் ஆகியவை வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள ஒரு குற்றவாளிக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது. கட்டுநாயக்க போலீசார் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஹபராதுவ கொக்வத்தை பகுதியில் அண்மையில் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்பட்ட 25 வயதான ஆடை தொழிற்சாலை ஊழியரின் மரணம் மின்னல் தாக்கியதில் ஏற்பட்டதல்லவென பிரேத பரிசோதனை முடிவுகளில் தெரிய வந்துள்ளது. இந்த முடிவு ஹபராதுவ திடீர் மரண விசாரணை அதிகாரி கமல் காமனி திலக் முன்னிலையில் கராப்பட்டிய தேசிய மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் அறிவிக்கப்பட்டது. குறித்த பிரேத பரிசோதனை நடத்திய கராப்பட்டிய தேசிய மருத்துவமனையின் விசேட சட்ட மருத்துவ அதிகாரி சித்ராணி வீரசிங்க வழங்கிய பொருள் ஒன்று தலையில் தாக்கியதால் ஏற்பட்ட பலத்த காயங்களே மரணத்திற்கு காரணம் என்று அறிக்கை அளித்தார். அதன்படி மின்னல் தாக்கிய பின்னர் வீட்டின் சுவர்களும் கூரையும் இடிந்து விழுந்ததே மரணத்திற்கு காரணம் என்றும் அதனால் அந்த பெண்ணின் தலையில் காயம் ஏற்பட்டது என்றும் பிரேத பரிசோதனை அதிகாரி முடிவை அறிவித்தார். ஹபராதுவ கொக்வத்தை பகுதியில் கடந்த 3ஆம் தேதி அதிகாலை இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. இதில் பஸ்கொடுவ ரொட்டுமை பகுதியைச் சேர்ந்த கொக்களை முதலீட்டு வலயத்தில் பணிபுரிந்த 25 வயதான சேனநாயக்க சேதி கல்லேகே இமாஷா மதுபாஷினி கிதவங்ஷ என்பவர் உயிரிழந்துள்ளார். ஹபராதுவ திடீர் மரண விசாரணை அதிகாரி கமல் காமினி திலக்க முன்னிலையில் நடைபெற்ற மரண விசாரணையின் போது உயிரிழந்த பெண்ணின் தந்தை சாட்சியமளித்தார். மகள் கடந்த 1.5 வருடங்களாக கொக்களை பகுதியில் பணியாற்றி வந்த நிலையில் ஹபராதுவையில் வாடகைக்கு அறை எடுத்து தங்கியிருந்தார். கடந்த 2ஆம் தேதி அவர் வீட்டிற்கு வர கேட்டபோது இரவு நேரம் என்பதால் நான் வேண்டாம் என்று கூறினேன். பின்னர் அதிகாலை 2:30 மணியளவில் மகள் தங்கியிருந்த அறையை மின்னல் தாக்கியதாக தகவல் கிடைத்தது. நாங்கள் அங்கு செல்லும் போது உயிரிழந்திருந்தார் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குறித்த யுவதியுடன் தங்கியிருந்த மற்றொரு பெண் காயமடைந்து கராப்பட்டிய தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் குறித்த பெண் பூரண குணமடைந்ததும் அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட வேண்டும் என மரண விசாரணை அதிகாரி உத்தரவிட்டுள்ளார்.
ருமேனியாவில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பல மில்லியன் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் ஹங்குரங்கத்த பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் தொடர்புடைய இந்த சந்தேக நபர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் விசேட விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ருமேனியாவின் கட்டுமான துறையில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி சுமார் 16 நபர்களிடமிருந்து 21.3 மில்லியன் ரூபாவை சந்தேக நபரும் அவரது மனைவியும் மோசடி செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொண்ட பின்னர் சந்தேக நபர்கள் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களை வழங்கியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அத்தோடு பிரதான சந்தேக நபர் ஏற்கனவே ருமேனியாவில் 2 ஆண்கள் பணிபுரிந்த அனுபவத்தை கொண்டு இந்த மோசடியை முன்னெடுத்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. விசாரணைகளின் போது கண்டி ரெக்கில்ல கஸ்கடவில் உள்ள தனது வீட்டிற்கு தப்பியோடிய சந்தேக நபர் பின்னர் கடுகண்ணாவில் உள்ள வாடகை வீடொன்றில் மறைந்திருந்த போது அரசு புலனாய்வு பிரிவின் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக அரசியலில் பெரும் திருப்பமாக பல தசாப்தங்களாக திமுகவுடன் நீடித்து வந்த உறவை முறித்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சி அக்கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறியுள்ளது. மேலும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தேவையான ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்கப் போவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இம்முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற 5 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிப்பதாக அக்கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். மதவாத சக்திகளை எந்த காரணத்தை கொண்டும் கூட்டணியில் அனுமதிக்க கூடாது என்ற முக்கிய நிபந்தனையுடன் இந்த ஆதரவு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கூட்டணியானது எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல்கள் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களிலும் தொடரும் என காங்கிரஸ் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக காங்கிரஸ் இத்தகைய முடிவை எடுக்கக்கூடும் என தகவல்கள் வெளியான போதிலும் திமுக தரப்பிலிருந்து இதற்கு கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த அதிரடி அரசியல் நகர்வினால் தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான சூழல் உறுதியாகியுள்ளதுடன் திராவிட கட்சிகளின் நீண்டகால கூட்டணி அரசியலில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது.